நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஒரு சஹாபி கேட்பாங்க, யா ரசூலல்லாஹ் மன் அஹப்புன் நாஸ் ஹுஸ்ன ஸஹாபத்தி. யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் நல்ல முறையில் நடந்து கொள்வதற்கு தகுதியானவர் யார்? நான் அன்பும் அரவணைப்பும் காட்டுவதற்கு அருகதையுடையவர் யார் என்று கேட்பார்கள். மற்ற எல்லா மனிதர்களை காட்டிலும் நான் பணிவிடை செய்வதற்கு தகுதி படைத்தவர் யார் என்று கேட்கிற போது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், உம்முக்க என்பார்கள், உன் தாய் என்பார்கள். எல்லோரை காட்டிலும் நீ அதிகம் கடமைப்பட்டிருப்பது உன் தாய்க்கு என்பார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்து கேட்பார், சும்மமன். ரசூலுல்லாஹ், முதலிடம் தாய்க்கு, அடுத்து யார் என்பார். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், உம்முக்கு என்பார்கள். இரண்டாவதும் அதே பதில், உன் தாய் என்பார்கள். மூன்றாவது யார் என்று கேட்கிற போது அதற்கும் அதே பதில், உம்முக்க, உன் தாய். இப்ப 3 முறை தொடர்ந்து அந்த சஹாபி அடுத்தடுத்து பெருமானாரிடத்திலே கேட்கிறார்கள், ரசூலுல்லாஹ், நான் அதிகம் யாருக்கு கடமைப்பட்டிருக்கிறேன்? அதிகம் பணிவிடை செய்வதற்கு தகுதி படைத்தவர் யார்? நான் நல்ல முறையிலே நடந்து கொள்வது யார் மீது என்றெல்லாம் கேட்கிற போது நபிகள் நாயகம் ஒரு தடவை மட்டுமல்ல 3 தடவை சொன்ன வார்த்தை, உன் தாய் என்பார்கள். 4வது சும்மமன், அடுத்து யார் என்று கேட்கிற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், அபூக்க என்பார்கள், உன் தந்தை என்பார்கள். நினைவிக்கவர்களே, யோசித்து பார்க்கிறோம், பெற்றோர், தாய், தந்தை, இருவரில் முதல் 3 தடவை கூடுதலாக நாம் உபகாரம் செய்வதற்கு, அன்பும் பாசமும் காட்டுவதற்கு, நல்ல முறையில் அரவணைப்பதற்கு தகுதி படைத்தவர்